ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு கார் ஆட்டோமோட்டிவ்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டாப் 10 செல்லிங் கார்ஸ் இன் நவம்பர் மந்த்த பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாப் 10ல தான் நிப்போம். 10த் பிளேஸ்ல நமக்கு என்ன கார் இருக்குன்னா, நமக்கு வந்து மஹேந்திரா ஸ்கார்பியோ இருக்குங்க. அதோட சேல் யூனிட்ஸ் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னா, 12,704 யூனிட்ஸ் வந்து அது செல் ஆயிருக்குங்க. ஓகேவா? மஹேந்திரா ஸ்கார்பியோ பொறுத்தவரையும் இது ஒரு நல்ல ஆஃப் ரோடட் கார். பிளஸ் ஒரு நல்ல லக்ஸூரியஸ் ஃபீல் குடுக்கும். அப்புறம் உங்களுக்கு நல்ல டிரைவபிலிட்டியும் இருக்கும். ஓகேவா? அப்புறம் நீங்க வந்து 9த் பிளேஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து மாருதி சுசுகி வேகனார் இருக்குங்க. வேகனாரோட செல்லிங் யூனிட்ஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, 13,982ங்க. வேகனாரோடது. இப்ப இதுவுமே ஒரு நல்ல கார் தான். நமக்கு வந்து அந்த கிராண்ட் பாஸ் எல்டர்ஸ் பீப்பிள்க்கு ஓட்டுறவங்களுக்கு வந்து இது வந்து சூப்பரா இருக்கும். ரொம்ப கம்ஃபோர்ட்டா இருக்கும் அவங்க ஃபீல் பண்றதுக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்து 8த் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் இருக்குங்க. ஸ்விஃப்ட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, 14,737 யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்குங்க. நவம்பர் மந்த். ஆக்சுவலி வந்து ஸ்விஃப்ட்லாம் வந்து நல்லா சேல் ஆயிட்டு இருந்துச்சு. அவங்க டியூ டூ அது 3 சிலிண்டர் என்ஜின் குடுத்துருக்கனால, அதோட சேல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கு. அண்ட் உங்களுக்கு 7த் பிளேஸ்ல நமக்கு என்ன கார் இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ் இருக்குங்க. ஃப்ராங்க்ஸோட சேல் யூனிட்ஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, 14,882ங்க. அ மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ் வந்து ஒரு நல்ல கார் தான். நமக்கு வந்து அதிலேயே அந்த அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்க அப்படியே அப்படியே குட்டியா இருந்தாலும் அதோட எஸ்யூவி லுக் வந்து எனக்கு வந்து அந்த காரோட டிசைன் வந்து ரொம்ப பிடிக்குங்க. நம்மளுக்கு வந்து 6த் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மாருதி சுசுகி பிரெஸாங்க. பிரெஸா வந்து எவ்வளோ யூனிட் சேல் ஆயிருக்குன்னா, 14,918 இன் நவம்பர் மந்த் வந்து அது வந்து சேல் ஆயிருக்குங்க. அதுவுமே ஒரு நல்ல கார் தான். மாருதி எர்டிகா நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 15,150 வந்து நமக்கு சேல் யூனிட்ஸா இருக்குங்க. ஓகேவாங்க. அப்புறம் நீங்க வந்து 4த் பிளேஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து டாடா நெக்ஸான் இருக்குங்க. டாடா நெக்ஸான்னு பொறுத்தவரையும் நமக்கு வந்து 15,329 யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்குங்க. அப்புறம் நீங்க வந்து 3 பிளேஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மளோட டாடா பஞ்ச் இருக்குங்க. பஞ்ச் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, 15,435 யூனிட்ஸ் வந்து இந்த நவம்பர் மந்த்ல சேல் ஆயிருக்குங்க. நம்மளோட 2ண்ட் பிளேஸ்ல நம்ம ஹுண்டாய் கிரெட்டா இருக்கு. கிரெட்டாலாம் ஒரு காலத்துல வந்து அது வந்து 5த் பிளேஸ்ல தான் இருந்துச்சு. டாப் 5 ரேஞ்ச் இல்ல டாப் 10 அந்த டாப் 6க்குள்ளேயுமே வந்து கரெக்ட்டா வந்துரும். இப்போ வந்து டாப் 2ல வந்துருச்சு. டாப் 5லேருந்து டாப் 2க்கு வந்துருச்சு கரெக்ட்டா. கிரெட்டாவோட சேல் யூனிட்ஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, நவம்பர் 2024ல வந்து 15,452 தாங்க. ஆனா முன்னை கிரெட்டாவோட சேல்ஸ் பார்த்தோம்னா, போன மாசம் அக்டோபர்லேருந்து 17,000 யூனிட் சேல் ஆயிருக்கு. பட் இந்த மாசத்துல வெறும் 15,000 தான் சேல் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப கம்மிங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, மாருதி சுசுகி பெலானோ இருக்குங்க. பெலானோட சேல் யூனிட்ஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, 16,293ங்க. ஆ இது வந்து சூப்பர் பேக்கேஜுங்க. நமக்கு வந்து அந்த அந்த ஒரு 10,00,000 to 11,00,000 நீங்க பார்க்குறீங்கன்னா, ஹேட்ச்பேக்ல நான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் வந்து பெலானோவும் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேங்க. ஆல்ரெடி நான் ரீசென்ட்டா தான் இப்போ கிளான்ஸா உங்களுக்கு நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ தட் வந்து அந்த கிளான்ஸாவும் அந்த பெலனோவும் வந்து ரொம்ப வந்து வேல்யூ ஃபார் மனி. I20 வந்து என்னதான் ஃபியூச்சரிஸ்ட்டா இருந்தாலும், அது வந்து காஸ்ட்லிங்க. ஒரு 14,00,000 13,00,000 போகுது. ஹேட்ச்பேக்கே 13,00,000 14,00,000 போகுது. பட் இது வந்து நம்மளுக்கு வந்து பெலனோ வந்து 10 to 11,00,000லேயே வந்து எவ் எவ் அந்த ரேஞ்சுக்கு வந்து எவ்வளோ ஃபீச்சர்ஸ் குடுக்கணுமோ, அவ்வளோ குடுத்துட்டாங்கங்க. அண்ட் இனிமேல் நம்ம சேனல்ல வந்து இந்த மாரி மந்த்லி சேல்ஸோட நியூஸுமே இந்த மாரி நம்ம போறோம். அப்புறம் வந்து இந்த மாரி என்னென்ன கார் லான்ச் ஆகுதோ, அந்த நான் ஒரு லைவ்ல சொல்லியிருப்பேன். இந்த மாரி நான் வீக்லி நியூஸ் போட போறேன்னால, அதே மாரி இனிமேல் நான் கன்டின்யூ பண்ணுவேன். ஓகேவா? இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு, உங்களுக்கு யார் யாருக்கு டவுட் இருக்கோ, அவங்கலாம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த டவுட் எல்லாம் வந்து அடுத்து நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்னு, அந்த வீடியோ போஸ்ட் பண்றப்ப, உங்களோட நீங்க என்ன எதுல அந்த என்ன இமெயில்ல கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, அத நான் அப்படியே வந்து உங்களோட ஸ்க்ரீன்ல நான் காமிப்பேன். உங்களுக்கு நீங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னா, நான் ஸ்க்ரீன்ல வச்சு உங்களுக்கு நான் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ தட் வந்து இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கார பத்தி நீங்க டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எது வந்து பெஸ்ட்டா இருக்கும் நான் எல்லாருமே எடுப்பேன். பட் எது பெஸ்ட்டா இருக்கோ, நான் வந்து அடுத்த வீடியோ நான் போடுறப்ப, அத வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ல வந்து உங்களோட டவுட்ட வந்து நான் சொல்லுவேன். ஓகேவா? வேற ஒரு வீடியோல பார்ப்போம். Until then, bye from Car Automotive. Drive safe, be safe.